4ஆம் அதிபதி ஒரு ஜாதத்தில் பலமாக இருக்குது. 4 சுகஸ்தானம், 4 சுகஸ்தானம், 4 பலமாயிருச்சு. அப்போ சகல விதமான சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்னு அர்த்தம். குரு சப்போர்ட் பண்ணாலும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். 4 கூட ஒருத்தர் ஜாதத்தில் பலம், குரு தொடர்பில் இருக்காரு, குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு, அல்லது குரு பார்க்குறாரு, அல்லது குருவே கூட சேர்ந்துட்டாரு, அல்லது குரு ட்ரையாங்கிள் இருந்து பார்க்குறாரு, அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 11ல் இருந்து சுபகிரகம் தொடர்பு கொள்ள சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். 7ங்கிறது திருமணம், 11ங்கிறது வெற்றி. சுபர் சேர சீக்கிரம் திருமணம் நடக்கும். அதே மாதிரியே 7ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து 7 குடையவர் லக்கணத்தில் இருந்து, லக்கணங்கிறது ஜாதகர், 7ங்கிறது திருமணம், அது லக்கணத்தில் இருந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி கூட சேர சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இப்போ எனக்கு 7 குடையவர் லக்கணத்தில், லக்கணாதிபதியும் லக்கணத்தில், பாக்கியாதிபதியும் லக்கணத்தில், அவர் பாதகாதிபதியும் கூட. ரிஷப லக்கணத்துக்கு சனி பாதகாதிபதி. அப்போ சனி செவ்வாய் சுக்கிரன் லக்கணத்தில், 9 குடையவர் லக்கணத்திலேயே, 7 குடையவர் லக்கணத்திலேயே, வீட்டிலேயே பொண்ணு இருக்கு. எங்க அப்பாவை வெளியில தேடிட்டு இருந்தாரு, எங்க அப்பாவை வெளியில தேடிட்டு இருந்தாரு. போய் அது அலைன்ஸ் நிச்சயம் பண்ற அளவுக்கு போய் அது பிரேக் ஆகி, நிச்சயம் பண்ணி பிரேக் ஆகி வீட்டில் இருக்க பொண்ணையே கல்யாணம் பண்ணியாச்சு.